Exercise 5.2, question number 8. Identify the type of conic and find center, foci, vertices and directrix. ஸோ நம்ம இது எந்த மாதிரி கோனிக்னு சொல்லணும். கோனிக் கண்டுபிடிச்ச பிறகு அதோட சென்டர், ஃபோக்காய், வேர்டிசஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் x minus 3 whole square by 225 plus y minus 4 whole square by 289 equal to 1. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த x minus 3 இருக்கிற இடத்துல கேபிட்டல் X, அதே மாதிரி y minus 4 இருக்கிற இடத்துல கேபிட்டல் Y. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், கேபிட்டல் X ஸ்கொயர் பை 225 ப்ளஸ் கேபிட்டல் Y ஸ்கொயர் பை 289 ஈக்குவல் டு 1. இப்போ பார்த்தீங்கன்னா y ஸ்கொயருக்கு அடியில் தான் கிரேட்டர் நம்பர் இருக்குது. ஸோ இது பார்க்கறதுக்கு எந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், இது வந்து எலிப்ஸ், yக்கு அடியில் பெரிய நம்பர் இருக்கனால வித் மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு y ஆக்சிஸ். அலாங்னு எழுதக்கூடாது, என்ன எழுதணும், பேரலல். ஏன் அலாங்னு எழுதக்கூடாது, ஏன்னா எக்ஸ் ஒய் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் நம்பர்ஸ் இருந்தால் நம்ம அலாங்னு எழுதக்கூடாது. இட் வில் பி பேரலல் டு y ஆக்சிஸ். இது மாதிரி தான் இருக்கும், புரியுதா? அந்த y ஆக்சிஸ் அதோட ஆக்சிஸாக இருக்காது, மேஜர் y ஆக்சிஸ்க்கு பேரலாக அதோட மேஜர் ஆக்சிஸ் வரும். Now you have to remember the formulas. Center வந்து என்னது, 0,0, ரெண்டு ஃபோக்கை இருக்கும், 0, plus AE, இங்கே வந்து 0, minus AE. Verticesனா 0, A, இங்கே verticesனா 0, minus A. நெக்ஸ்ட்டு நம்ம a ஸ்கொயர் பி ஸ்கொயர் எல்லாம் எழுத போகிறோம். எப்போவுமே டினாமினேட்டரில் எது பெரிய நம்பரோ அதுதான் நம்மளுடைய a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் a இஸ் ஈக்குவல் டு 17. பிகாஸ் 289ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதோட ஸ்கொயர் ரூட் 17. b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது b இஸ் ஈக்குவல் டு 15. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் வந்து 225, ஏ ஸ்கொயர் 289. நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ரூட் ஆஃப் 289 மைனஸ் 225 பை 289 இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ரூட் 64 பை 289. 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8, 289க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 17. ஸோ நமக்கு ஈயும் தெரியும், 8 பை 17. நெக்ஸ்ட்டு நம்ம ஏஇ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 17, வந்து 8 பை 17. 17 கேன்சல் ஆனால் ஏஇயோட வேல்யூ 8. இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம டேப்லோ காலத்தில் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ வீல் பி ட்ராயிங் 3 columns. ஃபர்ஸ்ட் காலம் ஹெட்டிங்ஸ் எழுதுறதுக்கு, செகண்ட் காலத்தில் கேபிட்டல் XY, தேர்ட் காலம் தான் கொஞ்சம் பெருசாக வரையணும் பிகாஸ் தேர் வி ஆர் கோயிங் டு டூ த கேல்குலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் எப்போவுமே 0, ஆனால் இந்த காலத்தில் எழுதும்போது கேபிட்டல் X இஸ் ஈக்குவல் டு 0, கேபிட்டல் Y இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ எழுதணும். கேபிட்டல் எக்ஸ்னு என்னது, x minus 3 ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ வில் கெட் x இஸ் ஈக்குவல் டு 3. கேபிட்டல் Y இஸ் ஈக்குவல் டு 0னா y minus 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ யூ வில் ஹாவ் y இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ யூ வில் ஹாவ் த சென்டர் 3, 4. இப்போ சென்டர் கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோக்கை. இப்போ ஒய்க்கு அடியில் பெரிய நம்பர் இருந்தால் ஃபோக்கை வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஒருவேளை எக்ஸுக்கு அடியில் பெரிய நம்பர் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. ஸோ அப்படி தான் நம்ம ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணோம். ஸோ இங்கே ஒய்க்கு அடியில் தானே பெரிய நம்பர் இருக்குது. ஸோ ஒய் கோஆர்டினேட் இருக்கிற இடத்துல தான் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇன்னு எழுதணும். ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. So x is equal to 0, capital Y is equal to plus or minus AE ஓட வேல்யூ வந்து என்னது 8. ஸோ capital Y is equal to plus or minus 8 அப்படின்னு எழுதுகிறோம். இந்த சைட் கேல்குலேஷன் பண்ண போகிறோம். கேபிட்டல் எக்ஸ்னா x minus 3 equal to 0னா you will have x is equal to 3. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஒய்னா y minus 4 equal to
plus or minus 8. So first நான் plus 8 போடுறேன், செகண்ட் பிரான்ச்சில் minus 8 போடுறேன். இதுக்கு என்ன ஆன்சர் முதல்ல பார்ப்போம். plus 8 போட்டால் இந்த 4 அந்த சைடு போச்சுன்னா 8 plus 4 you will have y is equal to 12. ஒருவேளை நான் மைனஸ் 8ன்னு போட்டால் இந்த மைனஸ் 4 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 4. ஸோ y is equal to minus 8 plus 4 you will have minus 4. So you will have 2 foci. One is 3, 12. The next one is 3, minus 4. So you will have 2 foci, 3, 12, 3, minus 4. Next is vertices. vertices அதே மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும். y கடியில் பெரிய நம்பர் இருந்தால் 0, plus or minus a. So x is equal to 0, capital Y is equal to plus or minus a is what? 17. So capital X is x minus 3 is equal to 0 means you will have x is equal to 3. Capital Y minus 4, 2 branches. ஒன்று நம்ம plus 17 போடணும், அடுத்த பிரான்ச்சுக்கு y minus 4 minus 17 போடணும். இப்போ இந்த minus 4 அந்த சைடு போச்சுன்னா y is equal to 21. அதே மாதிரி இந்த minus 4 அந்த பக்கம் போச்சுன்னா minus 17 plus 4 y is equal to minus 13. So you will have two vertices as 3, 21. Next one 3, minus 13. இப்போ சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபோக்கை கண்டுபிடிச்சிட்டோம், vertices. இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இதே மாதிரி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். y கடியில் பெரிய நம்பர் இருந்தால் y equal to plus or minus a by e. ஸோ yயோட கேபிட்டல் yயோட மீனிங் y minus 4. ஸோ y minus 4 plus or minus a 17. e ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8/17. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 8/17 நம்ம மேலே கொண்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அதாவது 17 into 17/8ன்னு வரும். ஸோ யூ வில் ஹாவ் 289/8. இப்போ இந்த 4 இந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ 4 plus or minus 289/8. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளஸ் வேல்யூ எடுத்து என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் வேல்யூ எடுத்து என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ y is equal to நம்ம எல்சிஎம் எடுத்தால் 32 plus 289 இதை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும்னா 321. 9 plus 2 11, 9 plus 3 12. ஸோ யூ வில் ஹாவ் 321/8. நான் இப்போ ஒரு வேளை மைனஸ் வேல்யூனா 4 8s are 32 minus 289/8. சப்ராக்ஷன் பண்ணும்போது y is equal to minus 257/8. So these are the two directories of this particular question. Exercise 5.2, 8th question, second subdivision. Identify the type of conic and find the center, foci, vertices and directrix. இப்போ question வந்து x plus 1 whole square by 100, y minus 2 whole square by 64 equal to 1. ஸோ இந்த x plus 1 இருக்கிற இடத்துல கேபிட்டல் x யூஸ் பண்ண போகிறேன், y minus 2 இருக்கிற இடத்துல கேபிட்டல் y. ஸோ வாட் யூ வில் ஹாவ் இஸ் கேபிட்டல் x square by 100 ப்ளஸ் கேபிட்டல் y square by 64 equal to 1. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு அடியில் தான் கிரேட்டர் நம்பர் இருக்குது, த பிக்கஸ்ட் நம்பர். ஸோ வாட் we have to write, it is an ellipse with major axis parallel to x axis. அலாங்ன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ நம்ம அலாங்னு எழுதணும்னா சும்மாவே இங்கே ஸ்மால் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்மால் y ஸ்கொயர்னால் நம்ம அலாங் எழுதலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் இருந்தால் we have to use the word parallel. So ellipse is with a major axis parallel to என்ன axis? X axis. Why x axis? Because under x axis you are having the greater number. Now let us write what is a square. Always the greater number is a square. So a square is 100. From that we will have a is equal to 10. Square root எடுக்கிறோம். b square is equal to 64. So you will have b is equal to 8. Next e கண்டுபிடிக்கணும். e கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? root of 1 minus b square by a square. So you will have 1 minus 64/100. So let us take the LCM. 100 minus 64. You will have 36/100. When you take the square root, you will have e is equal to 6/10. After you got your e value, let me draw the tabular column. Actually நம்ம AE கண்டுபிடிச்சு tabular column போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அந்த ஏஇயும் tabular columnத்தில் தான் நம்ம calculation பண்ணணும்.
So there are 3 columns. First column எதுக்கு headings எழுதுறதுக்கு. Second columnத்துக்கு என்ன heading எழுதுவீங்க XY, capital XY. Third columnத்துக்கு small xy. First center. எப்போவுமே சென்டர் 0,0 தான். ஆனால் இந்த காலத்தில் எழுதும்போது கேபிட்டல் X is equal to 0, capital Y is equal to 0. So you will have x plus 1 is equal to 0. So when I take that 1 to the other side, I will have x is equal to minus 1. Next, capital Y, that is y minus 2 is equal to 0. Let me take the minus 2 to the other side, so you will have y is equal to 2. So your center is minus 1, 2. ரீடர்லாம் அவங்க இது மாதிரி காலம் போட்டு எழுதலை. இது மாதிரி காலம் போட்டு எழுதுனா ஃபார் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், நம்ம கேல்குலேஷன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட்டு ஃபோக்கை. இப்போ இந்த ஃபோக்கையோட ஃபார்மில் எழுதும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸுக்கு அடியில் தான் பெரிய நம்பர் இருக்குது. ஸோ யூ வில் ஹாவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் AE, 0. எந்த எக்ஸில் பெரிய நம்பர் இருந்தால் அதில் தான் இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டில் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். போன சம்மில் பார்த்தோம் ஒய்க்கு அடியில் பெரிய நம்பர்னால இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் AE போட்டோம். ஸோ அப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் த மீனிங்? கேபிட்டல் X is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் AE அண்ட் கேபிட்டல் Y is equal to 0. ஸோ நான் அந்த AE முதல்ல கேல்குலேட் பண்ணாதனால ஃபஸ்ட்டு நான் AE கேல்குலேட் பண்ணிடுறேன். A 10, E 6/10. ஸோ 10 கேன்சல் ஆனால் AE is equal to 6. ஓகே. ஸோ ஆக்சுவலாக கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ x plus 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் AE 6ன்னு எழுதணும். ஸோ கண்டிப்பாக 2 branches இருக்கும். ஃபஸ்ட்டு +6 வச்சு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு -6 வச்சு இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ x plus 1 equal to 6 அப்படின்னா இந்த 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 6 minus 1 what you will have x is equal to 5. நெக்ஸ்ட்டு x plus 1 equal to -6 இந்த +1 அந்த சைடு போச்சுன்னா I will have -6 minus 1 -7. Next, capital Y is equal to 0. அதாவது y minus 2 is equal to 0 na y is equal to 2. So you will have 2 foci. One is 5, 2 and next one is -7, 2. இப்போ center கண்டுபிடிச்சிட்டோம், foci கண்டுபிடிச்சிட்டோம். The next one is vertices. ஸோ vertices எப்படி ஞாபகம் வச்சுப்போம்? எக்ஸுக்கு அடியில் பெரிய நம்பர் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் A, 0. வாட் இஸ் த மீனிங்? கேபிட்டல் X is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் A, கேபிட்டல் Y is equal to 0. ஓகே. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேபிட்டல் X? X plus 1. ஏன்னா என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. A is 10. இந்த ஃபார்முலாவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம். Again we are having 2 branches. First வாட்டி நம்ம +10 வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்த வாட்டி -10 வச்சு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ x is equal to -1 + 10. ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கிறேன் +1. 10 - 1 என்ன வரும்? 9. நெக்ஸ்ட் வாட்டி மைனஸ் சைன் எடுக்க போகிறேன். ஸோ x is equal to -1 -10. ஸோ you will have -11. y minus 2 is equal to 0 means you will have y is equal to 2. So what are the two values you will have? 9, 2 minus 11, 2. So these are the two vertices. Next, directrix. Capital X is equal to plus or minus A by E. What is capital X? X plus 1. Plus or minus A is 10, E is 6/10. In the 6/10 and reciprocal மாதிரி எழுதும்போது you will have 100/6. So x is equal to -1 plus 100/6. Next one, x is equal to -1 minus 100/6. இதுக்கு LCM எடுப்போமா? அப்போ x is equal to -6 plus 100/6. 100 minus 6 what you will have? 94/6. இது நம்ம 2 டேபிளில் ரெடியூஸ் பண்ணால் 47/3. நெக்ஸ்ட் ஒன் -1 minus 100 நம்ம LCM எடுக்கும்போது -6 minus 100. So you will have -106/6. Now when I reduce by 2 table, I will have 53/3. Okay. So these are the two directrix. So ஒரு directrix பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும் மேஜர் ஆக்சிஸ் இஸ் which axis. அந்த எக்ஸில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் மேஜர் ஆக்சிஸ் இஸ் along or parallel to x axis.